எனக்கு வந்து கிச்சன் இன்சார்ஜா இருக்கணும்னு ஆசை. கிச்சன் இன்சார்ஜ் ரொம்ப முக்கியமான பொறுப்புன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து கிச்சன் இன்சார்ஜா இருக்கணும்னு ஆசை. கிச்சன் இன்சார்ஜ் அப்படிங்கிற பொறுப்புக்கு அடுத்த ரொம்ப முக்கியமான பொறுப்புன்னு நினைக்கிறேன். நான் போடுறது ஓகேவா எனக்கு தோணுச்சு. எவ்வளவு அரிசி பாக்கெட் இருக்கு? இல்ல கொஞ்சம் தான் இருக்கு. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? இதோ டிக்கெட் டு ஃபினாலே. வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 8 உடைய டே 85 அண்ட் எபிசோட் 86 ஓட ரிவ்யூ தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைமுக்கு வந்து சேரும். அந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கிங் போட்டு சப்போர்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. உங்களுக்கு கருத்து இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க, நான் போய் பார்த்து படிச்சுக்கிறேன். முடிச்சிடலாமா? இன்னைக்கு எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போது அருண், ராணவ், விஷால், சௌந்தர்யா, பவித்ரா இவங்க 5 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சௌந்தர்யா சொல்றாங்க, நம்மளெல்லாம் பார்த்தா எனக்கே சிப்பா வருது, நம்மளாம் என்ன பண்ண போறோம்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் விஷால் வந்து இந்த ஸ்கூல்லலாம் இந்த ஃபெயிலான பசங்களை பார்ப்பாங்க பத்தியா, அதே மாதிரி நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பவித்ரா எனக்கும் அதே ஃபீல் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸ்கூல்ல ஃபெயிலான பசங்களை மட்டும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, அந்த ஃபீல் இருக்குல்ல. இவங்களுக்குலாம் ஏன் அந்த ஃபீல் வருது அப்படின்னா, இந்த வீட்டுக்குள்ள ஒரு 4 பேர் இருக்காங்க, முத்துக்குமரன், தீபக், மஞ்சரி அண்ட் ஜாக்லின் சொல்லிட்டு. இவங்க 4 பேர் மேக்ஸிமம் பேசக்கூடிய டாபிக் என்னவா இருக்கும்னா, ஃபினாலே வாரத்துல என் கை ஒன்று பிடிச்சிருவாங்க, இன்னொரு கை யார கை பிடிக்க போறாங்கன்றதா இப்ப கேள்வின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அண்ட் அதே டாபிக் தான் மற்ற 3 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. இப்படி அவங்களுக்குள்ளேயே மாறி நம்ம தான் வின்னர் சொல்லி பேசி இவங்களுக்குள்ள ஓவர் கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. அண்ட் அடுத்தவங்களுக்குலாம் சரி ஓகே அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் நம்ம என்னத்தை பேசிக்கிட்டு அவங்க தான் வின்னர் போல அப்படின்ற முடிவுக்கே இவங்களும் வந்துட்டாங்க. அதனால தான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது. அண்ட் குறிப்பா இந்த வீட்டில் எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளில் இவங்க 4 பேரை தாண்டி எடுக்க முடியாதுன்ற மாதிரி இருக்குது. அப்படிங்கிறதுனால இவங்க எல்லாருமே உப்புக்கு சப்பான்ன்ற மாதிரி ஒரு ஃபீலுக்கே வந்துட்டாங்கன்ற மாதிரி தான் இருக்கு. ஃபீல் இருக்குல்ல. நம்ம 5 பேர் சரி பரவாயில்ல. இவங்க இப்படிலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஜாக்லின் அங்க இருந்து நடந்து வந்தாங்க. உடனே ராணவ் ஜாக்லினை பார்த்து என்ன ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டாப்புல உடனே விஷால் பார்த்து பாரு டேய் இதை தான் பண்ணாதன்னு சொல்றேன், நான் ஜோக்கா சொன்ன விஷயத்துல நீ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஒரு காமெடி போடுற பார்த்தியா, கடத்துல அதை கொண்டு போய் நாமினேஷன் சொல்லி விட்டுறாங்கடா அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் வந்து விஷாலை பத்தி சொன்னாங்க இல்லையா, அதை வச்சு மறுபடியும் ஜோக்கா ஒரு விஷயம் போட்ட உடனே அதை ஜாக்லின் கேட்டுட்டு போய் மஞ்சரி கிட்ட சொல்றாங்க, பாத்தியா நான் சொன்னதை வச்சு அவன் காமெடி பண்ணிட்டு இருக்கான், அவன் இஷ்டத்துக்கு என்ன வந்து நம்பிக்கை துரோகின்ற வார்த்தையெல்லாம் அள்ளி வீசிட்டு போவான், நான் அந்த மாதிரிலாம் அவனை பத்தி பேசவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. விஷால் சொல்றாரு விஷால் இந்த வீட்டுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு கேம் ஆடுறாப்ல, அவர் ஆடக்கூடிய கேம்னால யாரெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பண்றாரு அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியுது. அது ஒரு லைவ் எக்ஸாம்பிள் அவரே காட்டுறாப்ல. பட் இருந்தாலுமே சரி ஓகே எல்லாரும் சொல்றாங்களே நம்மளும் போயிட்டு சபையில இது வந்தாலும் நேரடியா பேசிடுவோம், பின்னாடி வந்து பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி மாற மாட்டாப்ல. கடைசி வரைக்கும் நான் பண்றதுதான் பண்ணிட்டு இருப்பேன்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காப்ல. இப்ப நான் சொன்னேன்னா எதிர்த்து போய் சொல்லிட்டானா வந்து பார்க்கும்போது நான் அவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சொல்றேன். சௌந்தர்யா போயிட்டு விஷால்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம இந்த வீட்டுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் பண்றதுக்கெல்லாம் வரல, ஃப்ரெண்ட்ஷிப்னால கேம் எல்லாம் அஃபெக்ட் ஆகுது, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதுனால நம்ம வின் பண்ணிடுவோன்ற மாதிரிலாம் நினைக்கிறியா, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நமக்கு கை கொடுத்து தூக்கி விடுன்னு நினைக்கிறியா, கிடையவே கிடையாது. ஜாக்லினுடைய ஃப்ரெண்ட்ஷிப் என் கேமை அஃபெக்ட் பண்ண தான் செய்யுது, அதனால என்னுடைய கேம் வந்து லூஸ் ஆக தான் செய்யுது அப்படிங்கிற மாதிரி சொல்றதாக. அதை பார்க்கும்போது ஏமா ஜாக்லினுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணி 2-3 வாரம் ஆயிப்போச்சு, நாமினேஷன் எல்லாம் போயிட்டு அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீ ஜாக்லினுடைய ஃப்ரெண்டாவே கிடையாது, மறுபடியும் எதுக்காக அதே விஷயத்தை உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எல்லா இடத்துலையும் போயிட்டு ரீரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கின்றது எனக்கு ஒன்றும் புரியலையே. ஒருவேளை உன் ஃபேன்ஸுக்கெல்லாம் க்ளூ கொடுக்குறியா, அதாவது 2-3 வாரமா வீக்கெண்ட் எபிசோட்ல எனக்கு வர வேண்டிய கிளாப்ஸ் எல்லாம் ஜாக்லினுக்கு வருது, அதனால பார்த்து ஏதாச்சும் செஞ்சு விடுங்க அப்படிங்கிற மாதிரி எது க்ளூ கொடுக்குறியா, என்ன பண்றதுக்கு ட்ரை பண்ற அப்படிங்கிறது ஒண்ணுமே புரியலையே. ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணியாச்சு, நீ ஒரு இண்டிவிஜுவல் பிளேயரா ஆட ஆரம்பிச்சிட்டா, அதானே அது ஆரம்பிக்க வேண்டியதானே, எதுக்கு எல்லா இடத்துலையும் போயிட்டு ஜாக்லின் ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லிட்டு மறுபடியும் அதே விஷயத்தை பேசிட்டு இருக்கின்றது தான் புரியலன்ற மாதிரி தான் இருக்கு. ஜாக்கோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு அஃபெக்ட் ஆகுது. ஐயோ எஃப்எம் ரேடியோ மாதிரி நிறுத்தாம பேசி கொல்றான்டா. விஷால் வந்து சௌந்தர்யா கிட்ட நான் ஒரு 4-5 பேர் முன்னாடி வச்சு ஒரு கேம் ஒன்று ஆடுறேன், அதனால முன்னாடி இருந்தவங்க எல்லாம் வெளியே போயிட்டாங்க, நான் மட்டும் இந்த வீட்டுக்குள்ள இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சொன்னால, அதை போய் அவகிட்ட கேட்கும்போது அவ சொல்றா, நான் ஜோக்கா சொல்லக்கூடிய விஷயத்தினால அருண் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அது மூலியமா ஒரு கேம் ஒன்று ஆடுறான், அதை வச்சு தான் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அண்ட் கூடவே இந்த பின்னாடி பேசுறேன்ற விஷயம் ஒன்று சொல்றாங்க இல்லையா, அதை நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, சபையில ஒரு விஷயத்தை வந்து நான் தெளிவா சொல்லாம பின்னாடி வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறேன் இல்லையா, அதை தான் வந்து சொல்றாங்கன்ற மாதிரி எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னப்பல அதுன்னு அப்படிதான் எடுத்துக்கிறேன், அதை தான் சொல்றாங்க. எதுவா இருந்தாலும் சபையில ஓப்பனா சொல்லு, அங்க சொல்லாம பின்னாடி வந்து பேசுனா அதுக்கு பேர் பின்னாடி பேசுறது தானே, அதெல்லாம் எடுத்துக்கிறேன்ற மாதிரி பேசுறேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பேச வேண்டிய விஷயத்தை விட்டுட்டு இங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பண்றாங்க பாரு, எப்படி நான் பேசுறதா பின்னாடி பேசுறதா வெளியில போய். அண்ட் கூடவே இந்த நம்பிக்கை துரோகம்ன்ற மேட்டர் நான் வீக்கெண்ட் எபிசோட்ல ஓபன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிலாம் வச்சிருந்தேன். கடைசியில் அது அவ சொல்லிட்டா, ஆனா கடைசி வரைக்கும் நான் சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சௌந்தர்யா சொன்னாங்க, ஏன் நீ வீக்கெண்ட் எபிசோட்ல சொல்லிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டா,
அப்புறம் அவங்களுக்கு நம்மளுக்கு டிஃபரன்ஸ் இல்லாம போயிரும்ல. அவங்க தான் அப்படிப்பட்ட ஒரு கேம் எல்லாம் விளையாடுவாங்க, எனக்கு அதெல்லாம் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாப்ல. விஷயத்த நம்ம சொல்லலாம், நான் அதை சொல்லாம நான் வச்சிருந்தேன். கடைசியில நம்ம மனசுல வச்சிருந்தது மனசோட போயிடுச்சு. நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த சீசன் ஆரம்பிச்சு பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் ஒட்டைக்கிற வரைக்குமே விஷால் வாயிலிருந்து வரக்கூடிய முதல் பேர் ஜாக்லினா தான் இருக்கும். நாமினேஷன் வந்தாலும் சரி, ஒஸ்ட் பெர்ஃபார்மர் வந்தாலும் சரி, ஏதாச்சும் நெகட்டிவா சொல்லணும் அப்படினாலே ஜாக்லின் அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டா சொல்லி விட்டுருவாரு. அண்ட் அதுக்கப்புறமா ஜாக்லின் திருப்பி வந்து விஷாலை அடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஓ திருப்பி அடிச்சா அது இப்படி இருக்குமா அப்படிங்கறதே விஷாலுக்கு தெரிஞ்சு போல இருக்கு. என்ன அடி பச்சை தண்ணி கூட கொடுக்காம போட்டு அடிச்சிருக்கீங்க. அப்புறமா இந்த ராணவன் இந்த வீட்டுக்குள்ள ஒரு கேரக்டர் இருக்கான் இல்லையா, அந்த கேரக்டர் வந்து ஒரு இம்பாக்ட் இல்லாத ஒரு கேரக்டர். அவன்லாம் ஏன் இந்த வீட்டுக்குள்ள இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளை பல பேர் கேட்டுக்கிறாங்க. ஆனா மேக்ஸிமம் இந்த 4 பேர் இந்த வீட்டோட ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர்னு சொல்லி பேசிக்கக்கூடிய முத்து, மஞ்சரி, தீபக் அண்ட் ஜாக்லின் இவங்க 4 பேரும் ராணவ பத்தி தான் அதிகமாக டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்குது. இப்பயும் முத்துபுரன் என்ன சொல்றாப்ல, நேத்து ராணவ் வந்து கேட்கும்போது இது வந்து கேமுக்காக பண்றேன் அப்படிங்கிற மாதிரி பேசலாம். சோ உண்மையிலேயே இது ராணவ் தானா இல்ல கேமுக்காக பண்றானன்ற குழப்பம் வருதா இல்லையா? அவனுடைய ஒரிஜினல் கேரக்டர் தான் வெளியே காட்டுறான், ஆனா இருந்தாலுமே இது மக்களுக்கு தெரிய வேணாம் அப்படிங்கிறதுக்காக கேம்ன்ற மாதிரி சொல்றானோ அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்றாப்ல. இதுதான் நீ உங்க வீட்ல இருந்து வந்தவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க, நீ இது நான் இல்லைங்கிற. அப்ப நீ என்ன? மஞ்சரியுமே ஆமா இதுதான் ராணவா அப்படிங்கிற மாதிரி மக்கள் வந்து நினைச்சிடக் கூடாது. சோ வெளியே வந்ததுக்கு அப்புறம் அது வந்து கேமுக்காக பண்ணேன், அது ஒரிஜினல் ராணவ் இல்ல, ஒரிஜினல் ராணவ் வேற மாதிரி கொஞ்சம் பொலைட்டா இருப்பான்ற மாதிரி சொல்லிக்கலாம் இல்லையா? அதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு கேம் ஆடுறான் அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி சொல்லிட்டு இருக்காங்க. வெளியில போனா அது பாதிப்பா. ஆக மொத்தத்துல ராணவ்ல ஒரு கண்டஸ்டன்டே கிடையாது, அடுத்து இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியதே ராணவ் தான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிற 4 பேருடைய அதிகமான டாபிக்கும் ராணவா தான் இருக்குது. கேம் மோடுன்னு சொல்லிடலாம்ங்கறதுக்காக தப்பிக்கிறதுக்காக சொல்றானோ. அப்புறம் இந்த வாரத்துடைய அதாவது 13வது வாரத்துடைய நாமினேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து திஸ் கேம் இஸ் வைட் ஓபன், அதாவது யாரு வேணாலும் டைட்டில் வின் பண்ணலாம் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுட்டு செயல்படுங்க. அண்ட் குறிப்பா இந்த வாரம் வந்து கேப்டன் கிடையாது, நாமினேஷன் ப்ரீ பாஸ்லாம் கிடையாது, யாரை வேணாலும் நாமினேட் பண்ணலாம். சோ ரீசன் சொல்லி 2 பேரை நாமினேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 13வது வாரத்துடைய ஓபன் நாமினேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. The game is wide open. ஃபர்ஸ்டா முத்துகுரன் வந்து சௌந்தர்யாவை நாமினேட் பண்ணாப்ல. என்ன ரீசன் சொன்னார் அப்படின்னா, சௌந்தர்யாக்கு தன்னுடைய கருத்தை தெளிவா எடுத்து வைக்கிறதுக்கு நல்லாவே தெரியும், பட் இருந்தாலும் பல இடத்துல அதை எடுத்து வைக்கவே கிடையாது. பல பேர் போடக்கூடிய எஃபோர்ட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சௌந்தர்யாவோட எஃபோர்ட் சுத்தமா இல்லவே இல்லை, அதனால நான் சௌந்தர்யாவை நாமினேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்த ராணவ நாமினேட் பண்ணாப்ல. ராணவுக்கு ஆல்ரெடி சொன்ன ரீசன் தான், இதுக்கு முன்னாடி கேம்ல தான் குழப்பம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தா தான் யாரு அப்படிங்கிறதுல இப்ப அவருக்கு குழப்பம் இருக்கு, அதனால நாமினேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாமினேட் பண்ணி விட்டாப்ல. அதாவது நேத்து விஜய் சேதுபதி கேட்டார் இல்லையா, ராணவ் இது ஒரிஜினல் ராணவா இல்ல கேமுக்கான ராணவா அப்படின்னு கேட்கும்போது ஒரிஜினல் ராணவ் இல்ல சார் கேமுக்கான ராணவ் அப்படின்னு சொல்லிட்டு சோ அதையே ஒரு ரீசனா சொல்லி நாமினேட் பண்ணி விட்டாப்ல. தான் யார் அப்படிங்கிறதுல நிறைய குழப்பங்கள் இருக்கிறதால ராணவ் அண்ட் அடுத்த ஜாக்லின் வந்தாங்க. அண்ட் வழக்கம் போல இவங்களுமே டிஃபால்ட்டா விஷால் பேரை வந்து சொல்லிட்டாங்க. விமர்சனத்தை காமெடிங்கிற பேர்ல வச்சு அடுத்தவங்களை ஹர்ட் பண்றாரு, அவர் மேல ஒரு விமர்சனம் சொன்னா அது கடைசி வரைக்கும் அக்செப்டே பண்ணிக்க மாட்டாரு, அதனால நாமினேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷாலை வந்து நாமினேட் பண்ணிட்டாங்க. விஷாலை நான் நாமினேட் பண்றேன். அண்ட் அடுத்த பவித்ராவை நாமினேட் பண்ணிட்டு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே தவிர்த்து இவங்க ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ண மாட்டாங்க, அதனால நாமினேட் பண்ண சொல்லிட்டு பவித்ராவை நாமினேட் பண்ணி விட்டாங்க. கிரியேட் ஆனாதான் அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியுதுன்னு ஒரு சில இடத்துல எனக்கு தோணுது. அந்த அடுத்த ரயன் வந்து வழக்கம் போல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ராணவ் பேரை சொல்லிட்டு ராணவுக்கு கேமுடைய புரிதல் வேற மாதிரி இருக்கு, அது வேற மாதிரி இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பட் அது வேற மாதிரி இருக்கிறதுனால எங்களுக்கு எல்லாம் பிரச்சனையா இருக்கு, அதனால ராணவ் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்ததான் அருண் பிரசாத்தை நாமினேட் பண்ணாப்ல. அருண் பிரசாத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பாதுகாப்பா அடுங்கப்பா அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்காரு. ஆனா எல்லாருமே வந்து தன்னை வந்து பாதுகாப்பா தான் ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க, பட் கேமுக்கு வந்து இவர் இடையூறா இருக்காரு. சோ இதுக்கப்புறம் இந்த வீட்ல ஒரு தேவையில்லை அப்படிங்கிறதுனால நாமினேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓப்பனாவே சொல்லி நாமினேட் பண்ணி விட்டாப்ல. அவரோட இன்புட்ஸும் ரொம்ப ஒரு இடையூறா இருக்கும் இந்த கேமுக்கு நான் நினைக்கிறேன், அதனால நான் அவரை நாமினேட் பண்றேன். அந்த அடுத்த வந்த மஞ்சரி ஃபர்ஸ்ட் அருண் பிரசாத்தை நாமினேட் பண்ணிட்டு அருண் பிரசாதோட கேம் வந்து அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல அருண் பிரசாத் கிட்ட காட்டுறதுக்கு பெருசா வேற எதுவுமே கிடையாது. இந்த வீட்டுக்குள்ள ஒரு காணாம போயிட்டாப்ல, இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லாட்டாலும் ஒண்ணுதான்ற மாதிரி தான் இருக்கு, அதனால இல்லாமே போட்டோம் அப்படிங்கிற இல்லாத அருண் இந்த வீட்ல இல்லாம இருந்தாலும் பெரிய வித்தியாசம் இருக்காது. அண்ட் அடுத்த விஷாலை நாமினேட் பண்ணிட்டு அவர் ஜோனுக்குள்ளேயே இருக்காப்ல, அது as a பர்சனா பார்க்கும்போது ஓகேவா இருக்கு, பட் கேமுக்குன்னு பார்க்கும்போது நாட் ஓகே, அதனால விஷாலும் கிளம்பட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த கேம்ல இம்பாக்ட்ஃபுல்லா எதுவுமே பண்ணதில்ல அப்படி மாதிரி எனக்கு தோணுது, அதனால விஷால். அண்ட் அடுத்த சௌந்தர்யா வந்துட்டு ஃபர்ஸ்டா முத்துமுரன் நாமினேட் பண்ணிட்டு முத்துமுரனை பொறுத்த வரைக்கும் இவரே வந்துட்டு இவங்க தான் ஸ்ட்ராங் பிளேயர் இவங்க தான் வீக் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி இவரே பிரிச்சு வச்சிடறாப்ல. அண்ட் ஸ்ட்ராங் பிளேயரோட கான்ஃபிடென்ட்டை பெருசா உடைக்க மாட்டாரு, ஆனா அதுவே வீக்கா இருக்கவங்களோட கான்ஃபிடென்ட்டை ஈஸியா உடைச்சு வெளியே அனுப்பிச்சு விட்டுறாரு. இதே ஒரு கேமா வச்சிருக்காரு, அந்த கேம் எனக்கு பிடிக்கல அதனால நாமினேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ஈஸி டார்கெட்ஸ் அப்படின்னு இவரே ஒரு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்காரு. அண்ட் அடுத்த இவங்க வழக்கம் போல ஜாக்லினை நாமினேட் பண்ணிட்டு வழக்கம் போல ஃப்ரெண்ட்ஸ் ரீசனா எடுத்து வராங்க. ஃப்ரெண்ட்ஸை பத்தி ஏதாவது தப்பா பேசிட்டா வெளியே மக்கள் உங்களை தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸை பத்தி எதுவுமே பேச மாட்டாங்க. அண்ட் குறிப்பா இவங்க ஒரு ஆள் தான் ஃப்ரெண்ட்ஸுக்காக நிக்கிற மாதிரி வெளியே காமிச்சிக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு குழி தோண்டினாங்க பாத்தீங்களா, அதுக்குள்ள உளுந்த ஃப்ரெண்ட்ஸோட கேம்லாம் கெட்டு போச்சு, ஆனா கடைசி வரைக்கும் இவங்க கேம் மட்டும் கெடவே இல்லை, இவங்க வந்து ஸ்ட்ராங் பிளேயரா
ஆடிட்டு இருக்காங்க, அதனால நான் நாமினேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாமினேட் பண்ணிட்டாங்க. அவங்க தான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்கா நிக்க மாதிரி காமிச்சிக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி சௌந்தர்யா ஜாக்லினுக்கு இதே ரீசனை சொல்லி நாமினேட் பண்ணும்போது அது ஒரு அர்த்தம் இருந்துச்சு. ஏன்னா அப்ப கோவா கேங்னு சொல்லி ஒரு கேங் இருந்துச்சு, அதுல ஒரு 4 பேர் இருந்தாங்க. அதுல ஜாக்லினால மீதி 3 பேருடைய கேம் வந்து கெட்டு போகுதுன்ற மாதிரி சொன்னீங்க. ஓகே, அதை சொல்லி உடைச்சு விட்டு ஆளாளுக்கு எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டீங்க. ஜெஃப்ரிலாம் வெளியவே போயிட்டா, நீங்களும் பிரிஞ்சு போயிட்டீங்க. இப்போ ஆளாளுக்கு தனித்தனி கேம் தானே ஆடிட்டு இருக்கீங்க. இப்பயும் கொண்டு வந்து அதே ரீசனை சொல்லும் போது வேணும்னே ஜாக்லினுடைய கான்ஃபிடென்ட்டை நம்ம உடைக்கணும்ன்றதுக்காக சௌந்தர்யா பேசுறாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. நாமினேஷனே வந்து நிறைய இடத்துல குழப்பத்துல உண்டாக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அடுத்த வந்து விஷால் ஃபர்ஸ்ட் தீபக் நாமினேட் பண்ணிட்டு இந்த ஃபேமிலி ரவுண்ட்ல வெளியிருந்து வந்த எல்லாருமே தீபக் உடைய கேரக்டர் ரொம்ப மெச்சூர்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனாலேயே தீபக் அண்ணா அவருடைய கேரக்டர் ரொம்ப கான்சியஸ் ஆயிட்டாப்ல. கோத்தை வெளியே காட்டக்கூடாது, அப்படியே நம்மள மீறி காமிச்சிட்டாலும் உடனே சாரி கேட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருக்காப்ல. அது பார்க்கறதுக்கு நல்லா இல்ல. நீங்க தீபக் அண்ணா பழைய தீபக் அண்ணாவே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாமினேட் பண்ணி விட்டாப்ல. அவர் கேம்ல வந்து அந்த மாதிரி அவர் நினைச்சிட்டு விளையாடுறாருன்னு, அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் தீபக் அண்ணா நாமினேட். அண்ட் அடுத்த வழக்கம் போல ஜாக்லின் நாமினேட் பண்ணிட்டு உடனே நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் இல்லையா, அது எனக்கு இப்பயுமே தோணுது. அதுக்கான ரீசனையும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப்டன்சி டாஸ்க்ல முத்துக்குமரன் நீயும் வந்து ஒரு அலைன்ஸ் ஒன்று போட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் விஷால் 2 பேரை கொண்டு போய் இறக்கி விட்டானா ஆட்கள்லாம் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துறணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தீங்களா. ஆனா நான் தான் ஃபர்ஸ்ட் 2 ஆட்களை கொண்டு போய் இறக்கி விட்டேன். அதுக்கப்புறமாவும் அந்த அலைன்ஸை ஒட்டச்சு நீ அவங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கியும் மீறி நீ மற்ற ஆட்களை கொண்டு போய் நீ இறக்கி விட்டுட்ட. ஸோ அதை பார்க்கும்போது நீ முத்துக்குமரனுக்கு பண்ண ஒரு நம்பிக்கை துரோகம் மாதிரி இருந்துச்சு. ஸோ அடுத்தவங்க கூட ஒரு அலைன்ஸை வச்சுக்கிட்டு அதை நீ யூஸ் பண்ணிக்கிற. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் இந்த வீட்டில் இருக்க வேணான்ற மாதிரி தோணுச்சு. அதனால நீ வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் அவருடைய கேப்டன்சி நடந்த விஷயத்தை வந்து விஷால் கிட்ட ஷேர் பண்ணி அதை ஒரு ரீசனா சொல்லி நாமினேட் பண்ணி விட்டாப்ல. தூ ஏதாவது சொன்னா நீ தான் கொண்டு போய் விட்ட, நான் விட்டதுக்கு அப்புறமா ஜாக்லின் அதை மறந்துட்டாங்க. அந்த அடுத்த அந்த அருண் பிரசாத் வந்து ஃபர்ஸ்டா மஞ்சரியை நாமினேட் பண்ணிட்டு மஞ்சரிக்கு நல்ல பேச்சாற்றல் இருக்கு, அந்த பேச்சாற்றலை யூஸ் பண்ணி அவங்க பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா தப்பு, அந்த தப்பு எல்லாத்தையும் அப்படியே பேசி 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 அவங்களுக்கு சாதகமா மாத்திட்டு வராங்க. நீங்க என்னதான் சாதகமா மாத்தினாலும் வெளியே இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி அவங்க பண்ண தப்பெல்லாம் பேசியே மாத்திக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் உஷாரா கவனிங்க மக்களே அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு க்ளூ கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. பார்த்துக்கிட்டு இருக்க மக்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும் நான் நம்புறேன். அண்ட் அடுத்த ஒரு ஜாக்லின் பேரை சொல்றாப்ல. ஜாக்லினுக்கு இது 3வது ஓட்டா வருது. ஆல்ரெடி அவங்க நாமினேஷனுக்குள்ள வந்துட்டாங்கன்றது நல்லாவே தெரியும். சரி ஓகே, 3rd ஓட்டா சொன்னாலுமே இவர்கிட்ட வந்து ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா இவர் சொல்ற ரீசனை பாருங்க. ஜாக்லின் வந்து ரொம்ப எமோஷனல் டைப்பா, அதனால நம்ம ஏதாச்சும் போய் பேசினா அவங்க எமோஷனலா ஹர்ட் ஆயிருவாங்களோன்னு சொல்லி பயந்து அவங்க கிட்ட பேச முடியல, அதனால நாமினேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை பார்க்கும்போது அவங்க எமோஷனல் டைப். நீங்க போய் பேசினா அவங்க எமோஷனல் ஹர்ட் ஆனா என்ன ஆகாட்டா என்ன, உங்க கேம் நீங்க ஆடிட்டு போக. ஏதாச்சும் தப்பு இருக்குன்னா நீங்க எடுத்து சுட்டி காட்டலாம், ஓகே. பட் இதெல்லாம் ஒரு ரீசன் சொல்லி சொல்லும்போது சும்மா டம்மியா ஓட்டு போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க எமோஷனலா நம்ம அவங்கள ஹர்ட் பண்ணிடுவோமோ, அவங்கள நான் வந்து நாமினேட் பண்றேன். அண்ட் அடுத்த அந்த ராணா வந்து மஞ்சரிக்கு 2வது ஓட்ட போட்டு மஞ்சரியை நாமினேஷன்ல கொண்டு வந்துட்டாப்ல. மஞ்சரிக்கு வந்து அருண் பிரசாத் சொன்னார் இல்லையா, அதே ரீசன் தான் இவருமே சொல்றாப்ல. அதுவும் பண்ண தப்ப அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க, பேசி பேசி அதை அவங்களுக்கு சாதகமா மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அண்ட் ரயன் இது வரைக்கும் நாமினேஷன்ல ஒரு ஓட்டு கூட வாங்காம இருந்தாப்ல. அவருக்கான ஃபர்ஸ்ட் ஓட்டை ராணா வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாப்ல. அண்ட் வழக்கமான ரீசன் தான் ரயனுக்கும் சொல்றாப்ல. ரயனை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் கூட இன்னும் கேம் ஆட ஆரம்பிக்கல, எல்லாரும் கூட கேம் ஆடினா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நாமினேட் பண்றன்ற மாதிரி நாமினேட் பண்ணாப்ல. நிறைய பேர் கூட கேம் ஆடல நான் நினைக்கிறேன், அதனால எல்லாரும் கூட கேம் ஆடணும். அண்ட் அடுத்த வந்து தீபக் வந்து ராணாவுக்கு வந்து 3rd ஓட்டை வந்து போடுறாப்ல. பட் ஸ்டில் அவருக்கு நல்லாவே தெரியும் ரயன், சௌந்தர்யா அண்ட் முத்துக்குமரன் இவங்க 3 பேருக்குமே ஒரு ஓட்டு தான் வந்திருக்கு. இன்னொரு ஓட்டை போட்டா அவங்க நாமினேஷனுக்குள்ள வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலுமே 3rd ஓட்டை போட்டு அவர் வேஸ்ட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ரீசனும் வழக்கம் போல அதே ரீசன் தான், இந்த கேமை இன்னும் குழப்பிக்கிட்டே தான் இருக்காப்ல. அதனால இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி வழக்கமா எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, அதே ரீசனை இவரும் சொல்லி நாமினேட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஹிண்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் கேமுக்கு. அண்ட் அடுத்த பவித்ராக்கு 2வது ஓட்டை போட்டு பவித்ரா உள்ள கொண்டு வந்தாப்ல. பவித்ரா ஃபயர் மோடுன்னு எல்லாரும் சொல்றாங்களே தவிர்த்து கடைசி வரைக்கும் அந்த ஃபயர் மோட அவங்க ஸ்டார்ட் பண்ண மாதிரியே தெரியல. தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாமினேட் பண்ணாப்ல. ஃபயர் மோட காணும் நிறைய தடவை அவங்க சொல்லிட்டாங்க. பவித்ரா 2வது நாமினேட் செய்றேன். அண்ட் கடைசியா வந்த பவித்ரா ரொம்ப தெளிவா தீபக் ஒரே ஓட்டு தான் இருந்துச்சு, ரயனுக்கு ஒரே ஓட்டு தான் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால இவங்க 2 பேரும் நாமினேட் பண்ணி 2 பேருமே நாமினேஷனுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் தீபக் வந்து அவர் ஒரு கேங்குள்ள இருக்காப்ல, அந்த கேங்ல எல்லாரும் பேசி பேசி அதுல வந்து இவர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுற மாதிரி எனக்கு தோணுது, அதனால நாமினேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நாமினேட் பண்ணாங்க. அண்ட் ரயனை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் நல்லா யோசிக்கிறாப்ல, நல்லா பாயிண்டா பேசுறாப்ல. பட் இருந்தாலும் எதையுமே எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரயனே பல இடத்துல சொல்லியிருப்பாப்ல. அதை எடுத்து அவருக்கே சொல்லி நாமினேட் பண்ணி விட்டாங்க. பிளான் பண்ற எல்லாமே பண்றான், எக்ஸிகியூஷன்ல மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த நாமினேஷன்ல அருண் பிரசாத் ஜாக்லினுக்கு போட்ட ஓட்டும் தீபக் வந்து ராணவ் போட்ட ஓட்டை மட்டும் மாத்தி முத்துக்குமரனுக்கும் சௌந்தர்யாக்கும் போட்டிருந்தாங்க அப்படின்னா எல்லாருமே நாமினேஷன்ல வந்திருப்பாங்க. சரி ஓகே, இவங்க தான் எல்லாரும் நாமினேஷன்ல கொண்டு வரல. பட் வழக்கமா பிக் பாஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னா எல்லா நாமினேஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சரி ஓகே இதை சும்மா தான் நடத்தினேன், எல்லாருமே இந்த வாட்டி நாமினேட் ஆயிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் இல்லையா. பட் இந்த வாட்டி அந்த மாதிரியும் சொல்லல, 2 பேர் நாமினேஷன் தப்பிச்சிட்டாங்க, மீதி 8 பேர் தான் நாமினேட் ஆயிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி முடிச்சிட்டாப்ல. அண்ட் கூடவே இந்த வாட்டி நாமினேஷன் ப்ராசஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ரீசன் வந்து சொல்லியிருந்தீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கான ரீசன் சொல்லி நாமினேட் பண்ணியிருந்தீங்க. சோ இந்த வாட்டி நாமினேஷன் ப்ராசஸ் எனக்கு ரொம்பவே திருப்தியா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பாராட்டும் செஞ்சிட்டாப்ல. இந்த வார
நாமினேஷன் ப்ராசஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. அப்புறமா முத்துவரன் போயிட்டு மஞ்சள் கிட்ட வாங்கிட்டு சொல்லிட்டு இருந்தாப்ல, எல்லாருமே நாமினேஷனுக்குள்ள கொண்டு போய் மக்கள் கிட்ட விடுங்க, மக்கள் டிசைட் பண்ணிட்டு யார் இந்த வீட்டில் இருக்கணும் இருக்க வேணாம் அப்படிங்கிறத. அண்ட் குறிப்பா 2 ஓட்டு போட்டாலே நாமினேஷனுக்குள்ள வந்துருவாங்கன்றது தெரிஞ்சுமே 3வது ஓட்டை கொண்டு போய் போடும்போது அது செல்லா ஓட்டா தான் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அப்புறம் ரயன் சொன்னாப்ல, அது செல்லா ஓட்டுன்னு சொல்லாத, ஏன்னா ஒருத்தவங்களை சொல்லணும்ன்ற மாதிரி இருந்திருக்கும், அண்ட் அது நாமினேஷன்ல போயிட்டு இந்த ரீசனை சொல்லணும்ன்ற மாதிரி இருந்திருக்கும். சோ செல்லா ஓட்டுல அது வராது அப்படிங்கிற மாதிரி ரயன் அவருடைய சைடுல இருந்து சொல்லிட்டு இருந்தாப்ல. ஆனா அவருக்கு யார் போகணும் அப்படின்றது தான் அவரோட ஆல்ரெடி. சரிங்க, ரயன் சொல்றபடி 3வது ஓட்டு வந்து செல்லாத ஓட்டெல்லாம் போகாது, சில பேருக்கு சில விஷயங்களை நாமினேஷன் அப்போ சொல்லணும்ன்ற மாதிரி தோணும், அதனால 3வது ஓட்டை போட்டு சொல்றாங்கன்ற மாதிரியே வச்சுப்போமே. ஆனா மத்தவங்க சொல்ற ரீசன் இல்லாம வேற ஒன்னு சொன்னா கூட பரவாயில்ல, எல்லாருமே ராணவுக்கு வந்து குழப்பம் பண்றான்ற ரீசன் தான் சொல்றாங்க. தீபக் வந்து 3வது ஓட்டை போட்டு அதே குழப்பம் பண்றான்ற ரீசன் சொல்லும்போது அதுதான் செல்லாத ஓட்டா போகுது அப்படிங்கிற மாதிரி முத்துவரன் சொல்றாருன்ற மாதிரி தான் இருந்துச்சு. மறுபடியும் அவருக்கு ஒரு ஓட்டை போடுறதுனால அது எல்லா ஓட்டா போகுதுங்கிற கேள்வி. அப்புறமா சௌந்தர்யா போயிட்டு அரும்பசாத் கிட்ட இந்த 2 பேர் தான் நீங்க உண்மையிலேயே யோசிச்சிருந்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா அந்த 2 பேர் தான் யோசிச்சிருந்தா, அவங்க 2 பேர் தான் நான் சொன்னேன். அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேர் நாமினேஷனுக்குள்ள வரல, நம்ம ஒரு ஓட்டு போட்டா அவங்க உள்ள வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு ஒரு கேம் ஆடுறாங்க இல்லையா, அதெல்லாம் எனக்கு எத்திக்கலாவே தோணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாப்ல. கிட்டத்தட்ட முத்துவரன் அங்க பேசிட்டு இருந்தார் இல்லையா, அதெல்லாம் சுத்தமா எத்திக்கலாவே இல்ல, அதெல்லாம் வந்து டர்ட்டி கேம்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்காப்ல. அதை பார்க்கும்போது பிக் பாஸ்ல நாமினேஷன் ஒரு ப்ராசஸ் வைக்கிறாங்க, அதை சீக்ரெட்டாவும் வைப்பாங்க, ஓப்பன் நாமினேஷனும் வைப்பாங்க. ஓப்பன் நாமினேஷன் எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய கருத்தை ரொம்ப ஓப்பனாவே எல்லாரும் முன்னாடி சொல்றது ஒண்ணு, அண்ட் யாரெல்லாம் நாமினேஷனுக்குள்ள வரல, யாரெல்லாம் நாமினேஷனுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு விளையாடுறது ஒரு கேம் தான். சோ இந்த கேமா பார்க்கறவங்களுக்கு அது எத்திக்கலா தோணும். பட் இவர் வந்து டைரக்டா மக்கள் கிட்ட ஒரு கேம் ஆடிட்டு இருக்காப்ல, நான் ஒரு ஜெனியூனான பெர்சன் அப்படிங்கறத மக்கள் கிட்ட காட்டுறதுக்காக ஒரு கேம் ஆடிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு. ஏன்னா அடுத்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அடுத்த ஒரு 3 வாரத்துக்கு மக்கள் நம்மள நல்லா நோட் பண்ணிட்டே இருப்பாங்க, நம்ம யாருங்கிறத மக்கள் கிட்ட காட்டுறதுக்கான வாய்ப்பே இந்த 3 வாரம் தான். சோ அதெல்லாம் பார்த்து தான் நம்ம கேமே ஆடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அதை பார்க்கும்போது தெரிஞ்சு போச்சு, சரி ஓகே இவர் டைரக்டா மக்கள் கிட்ட கேம் ஆட ஆரம்பிச்சிட்டாரான்னு. சோ இவங்களுக்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு இவங்களை உள்ள இழுக்கணும், அது வந்து எனக்கு என்னமோ அது எத்திக்கலா தோணல. ஆனா இன்னொரு பக்கம் தீபக் கிட்ட கேட்கும்போது, தீபக்குமே நான் ராணவ் பவித்ரான்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே ஃபிக்ஸ் ஆகிட்டேன், அதனால அங்கே போயிட்டு அந்த 2 பேர் தான் சொன்னேன், ரயனுக்கு ஒரு ஓட்டு போட்டா அவன் உள்ள வந்துருவான் அப்படின்னா அந்த மாதிரிலாம் நான் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்ற மாதிரி யோசிச்சேன். அண்ட் குறிப்பா நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகல, அதையும் நோட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அதை பார்க்கும்போது ஒவ்வொரு வாட்டி ஓப்பன் நாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் முத்துமுருகன் மஞ்சரியும் போயிட்டு 2 ஓட்டு போட்டாலே அவங்க உள்ள வந்துடுறாங்களே, அப்புறம் இதுக்காக 3 ஓட்டு 4 ஓட்டு 5 ஓட்டு வரைக்கும் போறீங்க, 5 ஓட்டு போறதுலாம் வந்து சேஃப் கேமா தோணுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. சோ அதுல நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகல அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, which means I'm not getting influenced. ஆக மொத்தத்தில் எல்லாருமே 13வது வாரம் ஆரம்பிச்சிச்சு, மீதி இருக்கிறது 3 வாரம் தான் அப்படிங்கிறதுனால முழுக்க மக்கள் கிட்ட ஓட்டு வாங்குறதுக்கான வழியை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகல பார்த்துக்கோங்க, நான் எத்திக்கலா தான் கேம் ஆடுறேன் பார்த்துக்கோங்க, நான் இண்டிவிஜுவல் பிளேயர் தான் குரூப்ல இல்ல பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே தன்னை ப்ரூவ் பண்றதுக்கு பல விஷயங்கள் பண்றாங்களோன்ற மாதிரி தான் இருக்குது. அப்புறமா சௌந்தர்யா வந்து நான் கிச்சன் இன்சார்ஜா இருக்கிறதுக்கு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. உடனே முத்துமுருகன் அங்க வந்து கிச்சன் இன்சார்ஜ்ங்கிறது ரொம்ப முக்கியமான பொறுப்புமா, நேத்து பாரு சின்னதா நடந்த ஒரு சக்கர பிரச்சனை, அது நாமினேஷன் வரைக்கும் வந்துருச்சு, அதனால நீ கிச்சன் இன்சார்ஜா இருந்துக்கோ, ஒன்றும் தப்பு இல்லை, உனக்கு நான் அசிஸ்டண்டா இருந்து ஹெல்ப் பண்றேன், நம்ம 2 பேரும் தீபக் அண்ணா கைட் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி. கிச்சன் இன்சார்ஜ் எதுக்குப்பா இவ்வளோ ஆளு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் முடிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப விஷால் ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டாப்ல, இப்ப சௌந்தர்யாவும் கிச்சன் டீம்ல தான் இருக்காங்க, நீங்க 3 பேரும் கிச்சன் டீம்ல தான் இருக்கீங்க, அவங்க கிச்சன் இன்சார்ஜா இருந்துட்டு உங்க 3 பேர்ட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டுமே அப்படிங்கிற மாதிரி சொன்னா, முத்துமுருகன் தப்பு நடந்துச்சுன்னா நீங்க யாரப்பா கேள்வி கேட்பீங்க, அதனால தான் யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சௌந்தர்யாவே எஞ்சி நான் தானே கிச்சன் இன்சார்ஜ், தப்பு நடந்தா என்னையே கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நான் ஒரு விஷயம் சொன்னா மட்டும் ஏன் இவ்வளவு பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அண்ட் கடைசியா சரி ஓகே சௌந்தர்யாக்கு யாரெல்லாம் ஓட்டு போடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது மேக்ஸிமம் எல்லாருமே ஓட்டு போட்டாங்க. சரி ஓகே சௌந்தர்யாவே கிச்சன் இன்சார்ஜா இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அது சௌந்தர்யா மேல ஒரு பயம் இருக்கிறது ஓகே, பட் இருந்தாலும் சௌந்தர்யா இருக்கட்டுமா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் கையை தூக்கி முடிவு பண்ணிட்டு போயிருந்தா பரவாயில்ல. ஆனா சௌந்தர்யாக்கு இருந்துட்டு போட்டோம், அதுக்கு ஒரு அசிஸ்டன்ட், அதுக்கு ஒரு கைடன்ஸ் சொல்லிட்டு இவ்வளவு பெரிய ப்ராசஸை கொண்டு வரது ஏதோ சௌந்தர்யான்னு வந்ததுனால இவ்வளவு பேசுறாரோன்ற மாதிரி இருந்துச்சு. போறதுக்கு முன்னாடி இவ்ளோ எனக்கு கேட்க வேண்டாம்ன்ற தான் உங்க பேர் வந்தா சரியா இருக்கும்னு எல்லாருமே விரும்ப. அதோட முடியல, அதுக்கப்புறம் மறுபடியும் ஷாப்பிங் டாஸ்க்கு யாரெல்லாம் போலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. அதுவும் எல்லாரெல்லாம் பண்ணல, முத்துகுமரன், தீபக், பவித்ரா, விஷால் இவங்க 4 பேர் டிஸ்கஸ் பண்ணி தீபக்கும் பவித்ராவும் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் பின்னாடி பவித்ராட்ட போயிட்டு சௌந்தர்யா கேட்டிருப்பாங்க போல இருக்கு, நான் போறேன் அப்படின்னு சொன்னோன்னே பவித்ரா சரி இந்த வாட்டி நீ போ, அடுத்த வாட்டி நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க போல இருக்கு. அதை வந்து சபையில சொல்லும் போது முத்துகுமரன் சொல்றாப்ல, உனக்காக தான் பேசி வாங்கி கொடுத்தேன், நீ இவ்வளவு அசால்ட்டா விட்டு வந்து நிக்கிற, அப்ப அடுத்த வாட்டி உனக்கு எப்படிமா பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே பவித்ராவே திருப்பி கேட்டாங்க, பாரு முத்துகுமரன் எல்லார்கிட்டையும் பேசியா நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்க, நீங்களா ஒரு 4 பேர் சேர்ந்து முடிவு எடுத்தீங்க, அதே மாதிரி தான் நானும் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது வேல்டான பாயிண்டா இருந்துச்சு. இதுல முத்துகுமரனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க ஒரு ஸ்ட்ராங் பிளேயரா ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தோம்னா அது ஸ்ட்ராங்கான முடிவா இருக்குமா, நீங்க ஒரு வீக்கான பிளேஸ் ஒரு 4 பேர் சேர்ந்து டிசைட் பண்ணும்போது அது எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான முடிவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த கேள்விக்கு பவித்ரா சரியான பதில்
பதிலடி கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. நீங்களா ஒரு டிசிஷன் எடுத்தீங்கன்னா நீங்களும் தானே தீபக் அண்ணா கிட்ட சொன்னீங்க. இந்த டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது சௌந்தர்யா அங்கேருந்து வந்துட்டாங்க. உடனே முத்துக்குமரன் இன்டர்வியூ எடுக்கிறாப்ல. சக்கரை எவ்வளவு எடுக்கணும், அரிசி எவ்வளவு எடுக்கணும், எல்லாம் எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னு கேட்ட உடனே அவங்க வந்து கண்ட மணிக்கு சொல்லிட்டு இருந்தாங்களா. உடனே வந்துட்டு என்ன இது அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தாங்க. அப்ப சௌந்தர்யாவே சொன்னாங்க நம்மளுக்கு எவ்வளவு பட்ஜெட் வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தீபக் அண்ணா டிஸ்கஸ் பண்ணலான்ற மாதிரி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் கூடவே ஏன் இது நான் ஒன்று சொன்னா மட்டும் சீரியஸா எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே இது சீரியஸான விஷயம் தான்மா, இது சீரியஸான விஷயம் தான், இது சீரியஸா தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. சீரியஸா தான் எடுத்துக்கணும், அதுல தப்பு இல்லை. ஆனா சௌந்தர்யான்னு வரும்போது மட்டும் ஏன் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது தான் கேள்வியா இருந்துச்சு. அண்ட் கூடவே சௌந்தர்யா வந்து அவங்க பண்ண சமையல ரொம்ப பாசிட்டிவா வேற சொன்னாங்க. அது கொஞ்சம் காமெடியா தான் இருந்துச்சு. எனக்கு சமைக்க தெரியாது, இருந்தாலும் நீங்க எல்லாம் சாப்பிடுற அளவுக்கு நான் புளிக்குழம்பு வச்சேன்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அன்னைக்கு முத்துக்குமரன் இவங்க பண்ண அந்த புளிக்குழம்புக்கு நான் 99.9 மார்க் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி காமெடியா சொன்னார் இல்லையா. எனக்கு ரொம்ப சீரியஸாவே அதை வாயிலே வைக்க முடியலமா, அது சுத்தமா நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓப்பனாவே சொல்லி விட்டாப்ல. அண்ட் ஜாக்லின் வந்துட்டு சேர்றா நீ இப்படி எதுக்கு பேசுறேன்னு எனக்கு புரியுது, அவன் எதையுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டான்ற மாதிரி தான் நீ பேசுற அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இங்க பாரு அதெல்லாம் நான் சொல்லவே கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த கிராசரிஸை எடுக்க போறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் போனா கொஞ்சம் கரெக்டா இருக்கும் தான் நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அந்த இடத்துல போய் உட்கார்றதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் நான் நினைக்கிறேன். அதை பார்க்கும்போது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர எல்லாருமே ஏதாச்சும் ஒரு கட்டத்தில் எல்லாத்தையுமே கத்துக்கணும், எல்லாத்தையுமே பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க. அதே சமயத்தில் முத்துக்குமரன் சொல்றதும் புரியுது, இது சாப்பாடு விஷயம் கிராசரிஸ் வரும்போது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். ஆனா இங்க ரெண்டு பேருமே சமைக்க தெரியாது, கிராசரிஸ் பத்தி ரெண்டு பேருக்குமே சுத்தமா தெரியாது அப்படிங்கிற விஷயத்துல நீங்க இவ்வளவு யோசிக்கிறீங்கன்னா பரவாயில்ல. இங்க தீபக் போறாருன்னு சொல்லி சொல்றீங்க, தீபக்கு எல்லாமே தெரியும், இவங்க கூட போயிட்டு நான் வந்து ஹெல்ப் பண்றேன் நான் கத்துக்கிறேன்ற மாதிரி தான் சொல்றாங்க. பட் இருந்தாலும் அதுல என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அதுக்குமே தீபக் என்ன சொல்றாப்ல, நீ கத்துக்கணும்னு ஆசைப்படுறமா தப்பு கிடையாது, அதுக்கு பின்னாடி உட்கார்ந்திருக்காங்கல்ல அதே மாதிரி பின்னாடி உட்கார்ந்து நீ கத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல. நானும் சொல்லிடுறேன் கத்துக்கணும் நினைக்கிறோம் எல்லாரும் லிவிங் ஏரியா தான் உட்கார போறோம், உட்கார்ந்து அப்சர்வ் பண்ணாலும் கத்துக்கிறது தான். அப்ப ஜாக்லின் ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டாங்க சௌந்தர்யா கல்ல கிச்சன் இன்சார்ஜா இருக்கேன்ற மாதிரி சொன்னா, அதுக்கும் அவ்வளவு டிஸ்கஷன் பண்ணீங்க. இப்ப ஷாப்பிங் டாஸ்க் போறேன்றா, அதுக்கு இவ்வளவு பேச்சு பேசுறீங்க, ஏன் சௌந்தர்யன் வரதனால இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா இங்க பாரு அப்படிதான் சொல்லக்கூடாது, இது என்னுடைய கருத்தை நான் சொல்றேன், அந்த கருத்தை பிடிச்சி ஏன் நீங்க சுத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதாப்ல. அதை பார்க்கும்போது சரி ரைட் உங்களுடைய கருத்தை நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, அதே மாதிரி தான் ஜாக்லினுடைய கருத்தையும் ஜாக்லின் எடுத்து சொல்றாங்க, அதையும் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி சொல்றாருன்னு தான் ஒன்றும் புரியல. அவ போய் எடுக்கிற டிஸ்கஸ் பண்ண தப்பே இல்லையா, டிஸ்கஸ் பண்ற தப்பு இல்லையே. ஏன்னா இங்க ஜாக்லின் கேட்டது ஒரு நியாயமான கேள்வி. இதே இடத்துல வேற யாராச்சும் வந்திருந்தாங்கன்னா பவித்ராவா இருந்தாலோ இல்ல மஞ்சரியா இருந்தாலோ வேற யாரா இருந்தாலுமே இவ்வளவு பெரிய டிஸ்கஷன் வந்திருக்காது. ஆனா சௌந்தர்யான்னு வரதுனால மட்டுமே முத்துக்குமரன் இவ்வளவு பேசுறாரோ அப்படிங்கிற டவுட் வெளியிருந்து பாக்குற நமக்குமே வந்துச்சு. ஆனா அந்த கேள்வி ஜாக்லின் கேட்கும்போது முத்துக்குமரனுக்குமே தோணி இருக்கும் போல இருக்கு, அதை சமாளிக்கிறதுக்காக தான் இப்படி பேசினாரோன்ற மாதிரி இருந்துச்சு. ட்ரை பண்ண வேணாம்னு இப்போ எனக்கு என்னன்னா தீபக் அண்ணா கூட இந்த மேட்டர் ரயனுமே போயிட்டு முத்துக்குமரன் கேட்கும்போது முத்துக்குமரன் மறுபடியும் சொல்றாப்ல இல்ல இல்ல அந்த மாதிரி கிடையாது, சௌந்தர்யான்றதுனால அப்படி பேசவே கிடையாது, சௌந்தர்யா இதே சீரியஸா பேசுறீங்கன்ற மாதிரி அவ கேக்குறா, என்கிட்ட சண்டை பிடிக்கிற மாதிரி அவ பேசினா அதனால தான் அப்படி பேசிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காப்ல. சௌந்தர்யா சண்டைக்கு வந்தாங்க புரிஞ்சிட்டுலாம். ஏன்னா வழக்கமா சௌந்தர்யா கிரிஞ்சு ஒன்று பண்ணுவாங்க இல்லையா, ஏ गाइस நான் போட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ஷன் காட்டுறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வேலைகள்லாம் இங்க பண்ணியிருந்தாங்கன்னு வைங்களேன், நம்மளே சொல்லிக்கலாம் சரி ஓகே முத்துக்குமரன் கேட்டது ஒரு நியாயமான கேள்வி தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த வாட்டி இந்த ரெண்டு வாட்டியும் கேட்டதுல சௌந்தர்யா கொஞ்சம் ஜென்யூனா நான் வந்து கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல கேட்ட மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லி ஜாக்லின் கேட்டது கொஞ்சம் நியாயமான கேள்வியா தான் இருந்துச்சு. போட்டும் ஜாக் நான் போக கூடாதுன்னு சொல்லவே இல்லை. அப்புறமா ஷாப்பிங் டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. என்ன டாஸ்க் அப்படின்னு சொல்லி பார்த்தா கார்டன் ஏரியால 5 பெரிய பால்ஸ் வந்து போட்டுருந்தாங்க. ஒரு டீமுக்கு 2 பேர் சொல்லிட்டு 5 டீமா பிரிஞ்சு ஒரு பால் இருக்கிற காத்தை ஃபுல்லா இறக்கி ஆப்போசிட்ல இருக்கிற பாக்ஸ்ல போட்டு அடைச்சிரணுமா. பஜருக்கு முன்னாடி எத்தனை பாக்ஸ்ல பாலை போட்டு அடைக்கிறாங்களோ ஒரு பாக்ஸுக்கு 2000 பாயிண்ட் மொத்தமா 10000 பாயிண்ட் வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒவ்வொரு அணியும் ஒரு பாலை டிஃப்ளேட் செய்ய வேண்டும். சோ ஃபர்ஸ்டா மஞ்சரி அண்ட் பவித்ரா ரெண்டு பேருமே பால் இருக்கிற காத்தை ஃபுல்லாவே இறக்கி பாக்ஸ்ல கொண்டு போய் போட்டாங்க. அண்ட் செகண்டா தீபக் அண்ட் ரயன், அண்ட் தேர்டா அருண் அண்ட் ராணவ், அண்ட் ஃபோர்த்தா முத்து அண்ட் சௌந்தர்யா 2 பேரும் கடந்து முக்குன்னு முக்கி ஒரு வழியா அந்த பாக்ஸ்ல போட்டு அடைச்சிட்டாங்க. ஆனா கடைசி வரைக்கும் விஷாலும் ஜாக்லின் கடந்து முக்குனாங்க அரை காத்து கூட இறங்கல. இந்த பேரே செட் ஆகாது போல இருக்கு, இவங்க 2 பேரும் சேர்ந்தாலே செட் ஆகாதுன்ற மாதிரி கடைசி வரைக்கும் அவங்க மட்டும் அந்த டாஸ்கை வந்து முடிக்கல அப்படிங்கிறதுனால 4 பேர் முடிச்சதுனால 8000 பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிச்சு. அண்ட் அந்த 8000 பாயிண்ட்ஸை வச்சு 7910க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க. அண்ட் குறிப்பா இந்த வாட்டி தீபக் அண்ட் சௌந்தர்யா 2 பேர் தான் வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்காக போனாங்க. முழுக்க தீபக் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாப்ல, சௌந்தர்யா பக்கத்துல வந்து வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டாங்க. சுகர் 3 kgs 150 rupees. அப்புறமா 13வது வாரம் ஆரம்பிச்சிச்சு. டிக்கெட் டு ஃபினாலே தீயா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னீங்களே, என்னடா செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு முன்னாடி சரி ஓகேப்பா நாங்க ஸ்டார்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் டு ஃபினாலே ஸ்டார்ட் பண்ணாங்க. பிக் பாஸ் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு நிக்க வச்சு பயங்கரமான மோட்டிவேஷன்லாம் கொடுத்தாப்ல. அதாவது இந்த சீசன்ல ஒன் ஆஃப் தி கண்டஸ்டன்டா இருந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கும் ஒன் ஆஃப் தி ஃபைனலிஸ்டா இருந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அதான் இந்த டிக்கெட் டு ஃபினாலே வார மூலமா உங்களால பண்ண முடியும். சோ எல்லாரும் நல்லா விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு இருந்தாப்ல. நீங்கள் மார்த்தட்டிக் கொள்ள என் வாழ்த்துக்கள். நன்றி பாஸ். எல்லாரும் போயிட்டு சரி ஓகே கேமுக்கு ரெடி ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்கும்போது முத்துக்குமரன் எடுத்து சாக்ஸ் எல்லாம் மாட்டிட்டு இருந்தாரா. அப்ப சௌந்தர்யா பார்த்து இவனை பார்த்தா தான் எனக்கு படபடப்பா இருக்கு, இவன் சும்மாவே சீரியஸா இருப்பான், கேம்
கேம்னு வந்தா இன்னும் பயங்கர சீரியஸா இருப்பானே அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா புலம்பிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கறதுக்கு செம காமெடியா இருந்துச்சு. கொஞ்சம் படபடப்பா இருக்கீங்க பண்றேன். அப்புறமா இந்த சீசனுடைய ஃபர்ஸ்ட் டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. டாஸ்கோட நேம் வந்து பிளைண்ட் ஃபோல்ட் ரேஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்ன டாஸ்க் அப்படின்னு சொல்லி பார்த்தா கார்டன் ஏரியால ஒரு வால் வச்சிருக்காங்க. அதுல எல்லாருடைய போட்டோஸும் வந்து இருக்குது. அந்த போட்டோஸை இவங்க கண்ணை கட்டிக்கிட்டு 5 சுத்து சுத்திட்டு அதுக்கப்புறமா பெயிண்ட் வச்சிருக்காங்க. அந்த பெயிண்ட் கையில தொட்டுட்டு நேரா போயிட்டு அவங்க போட்டோவை தொடணும். ஒருவேளை அவங்க போட்டோ தொடாம வேற யார் போட்டோ தொட்டாங்கனாலும் யார் போட்டோவை ஃபர்ஸ்ட் தொடுறாங்களோ அவங்களுக்கு தான் 2 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. சோ ஃபர்ஸ்டா போய் யார் தொட போறா, யார் போட்டோ தொட போறாங்க, இதுதான் டாஸ்க். வேற யாரோட போட்டோவில் நீங்க கையை வச்சிட்டீங்கன்னா அந்த நபருக்கு தான் 2 பாயிண்ட்ஸ். அண்ட் எடுத்த உடனே இந்த டாஸ்க் அட் டைம்ல 10 பேரும் விளையாட முடியாது. 5 பேரா 2 ரவுண்டா வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல யாரெல்லாம் வந்தாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தி ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் சொல்லிக்கக்கூடிய அந்த 4 பேர் யாரு, முத்து, தீபக், ஜாக்லின், மஞ்சரி அண்ட் கூடவே அருண் சொல்லிட்டு இந்த 5 பேர் தான் வந்தாங்க. அண்ட் மீதி இருக்கிற 5 பேர் வந்து உங்களுக்கு கண்ணெல்லாம் கட்டி விட்டுட்டு 5 ரவுண்ட் சுத்திட்டு அண்ட் கையில பெயிண்ட் தடவிட்டு ஓகே போலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நேரா அருண் போயிட்டு அவருடைய போட்டோவை கட்ட தொட்டாப்ல. அதனால அருணுக்கு 2 பாயிண்ட் கிடைச்சிருச்சு. அருண் வாழ்த்துக்கள். நன்றி பாஸ். சோ இந்த டிக்கெட் ஃபினாலேடைய ஃபர்ஸ்ட் ஸ்கோர் போர்ட்ல 2 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்கிறது அருண் பிரசாத் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே அடுத்ததா யார் ஸ்கோர் பண்ண போறா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது அடுத்த 5 பேர் வந்து நிப்பாட்டினாங்க. அது யாருன்னா பவித்ரா, சௌந்தர்யா, ரயன், விஷால் அண்ட் ராணவ். அதாவது இந்த ஃபெயில் ஆன 5 பேர் சொல்லி அவங்களே நக்கல் பண்ணிட்டாங்களே அந்த 5 பேர் வந்து நின்று இருந்தாங்க. சோ இவங்களுக்கும் கண்ணை கட்டிட்டு 5 ரவுண்ட் சுத்தி விட்டுட்டு கையில பெயிண்ட் தடவிட்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஆளாளுக்கு தெரிச்சு போயிட்டாங்க. ஒருத்தரும் போட்டோ பக்கத்துல போன ஒரே ஆள், அதுவும் ஃபாஸ்டா போன ஆள் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சௌந்தர்யா தான். நேரா போயிட்டு கரெக்டா தொட்டுட்டாங்க. அவங்க போட்டோ இல்ல, ராணவ் போட்டோ. இத்தனைக்கு ராணவ் என்ன போலாமா கைஸ் போலாமான்னு கேட்டு அங்கேயே நின்று இருந்தாப்ல. கடைசியா வந்த ஆளும் ராணவ் தான். ஆனா ஃபர்ஸ்டா போய் ராணவ் போட்டோ தொட்டு விட்டு ராணவுக்கு 2 பாயிண்ட் வாங்கி கொடுத்துட்டாங்க. வாழ்த்துக்கள் ராணவ், அதிர்ஷ்டமும் கை கொடுத்துள்ளது. சோ இந்த டிக்கெட் ஃபினாலேடைய ஃபர்ஸ்ட் டேலயே ஸ்கோர் போர்ட்ல அருண் அண்ட் ராணவ் இவங்க 2 பேருமே 2 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிட்டாங்க. சோ இப்போதைக்கு லீடிங் இவங்க 2 பேர் தான். சோ அடுத்த டாஸ்க்ல யார் யார் எத்தனை பாயிண்ட்ஸ் எடுத்து யார் வந்து டிக்கெட் ஃபினாலே வின் பண்ண போறாங்கன்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அந்த டிக்கெட் ஃபினாலேயோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்ச உடனே ஒரு பக்கம் மஞ்சரி வந்து ரயன் கிட்டி, ஜாக்லின் கிட்டியும் இப்போதைக்கு இந்த வீட்டில் கூடிய 2 சந்தோஷமான ஆட்கள் வந்து அருண் ராணவ் தாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த பக்கம் அருணும் கரெக்டா போய் தொட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி பயங்கர சந்தோஷமா இருந்தாப்ல. உனக்கும் நேரம் நல்லா இருக்குடா அப்படிங்கிற மாதிரி ராணவ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்ல. அதோட இன்னைக்கு எபிசோட் வந்து முடிஞ்சு போச்சு. ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு வந்து கரெக்டா தொட்டுட்டோமே. சோ இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓகே எபிசோடுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா 13th வீக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டிக்கெட் ஃபினாலே வேற பயங்கர தீயா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க நம்ம பவித்ரா மாதிரி. ஆனா பெருசா எதுவுமே இல்ல, புஷ்னு போன மாதிரி தான் இருந்துச்சு. இந்த நாமினேஷன், ஷாப்பிங் டாஸ்க், டிக்கெட் ஃபினாலே ஒரு டாஸ்க், இந்த மாதிரி 3 டாஸ்க் மட்டும் இல்ல அப்படின்னா சுத்தமா ஒண்ணுமே இல்லடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும் போல இருக்கு. அண்ட் டிக்கெட் ஃபினாலே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அருண் அண்ட் ராணவ் 2 பேருமே ஸ்கோர் பண்ணிருக்காங்க. சோ இதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து ஸ்கோர் பண்ண போறா, மொத்தமா 10 டாஸ்க் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 10 டாஸ்க்ல யார் வந்து அதிகமான பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண போறா, யார் டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணி திடீர்னு அதிர்ச்சி கொடுக்க போறா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்தா பார்க்கணும். சோ டாப் 5 கண்டஸ்டன்ட்ஸ் யாரா வர போறாங்க அப்படிங்கறத இந்த வாரத்துல ஒரு ஆள் நமக்கு தெரிஞ்சிருன்ற மாதிரி தான் இருக்குது. சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ட் இந்த வாரம் நாமினேஷனை பொறுத்த வரைக்கும் முத்து அண்ட் சௌந்தர்யா இவங்க 2 பேரை தவிர்த்து மீதி இருக்கிற 8 பேருமே நாமினேஷன்ல வந்துட்டாங்க. அதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முத்து அண்ட் சௌந்தர்யா இவங்க 2 பேருமே எவிக்ட் ஆக மாட்டாங்க இந்த வாரம் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்ச விஷயம் தான். பட் மீதி இருக்கிற 8 பேர்ல இருந்து 4 பேர் வெளியே போறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. அதுல யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரயன், ராணவ், விஷால் அண்ட் பவித்ரா இவங்க 4 பேர்ல இருந்து யாராச்சும் 2 பேர் தான் வெளியே போறாங்க. ஒருவேளை இவங்க 4 பேர்ல யாராச்சும் ஒரு ஆள் டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணாங்கன்னா அவங்க கூட டாப் 5ல போறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கலாம். சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ட் இவங்க 4 பேர்ல யார் வெளியே போனா நல்லா இருக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதிகமா விஷால் அண்ட் ரயன் இவங்க 2 பேர் யாராச்சும் ஒரு ஆள் வெளியே போவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. மேபி பவித்ராவை கூட இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கலாம்ன்ற மாதிரி தான் தோணுது. உங்களுடைய தாட் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரீல்ஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் டான் டைமுக்கு வந்து சேரும். சோ மீட் இந்த மாதிரி சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூவோட, சூப்பரான ட்ரோலோட உங்களை சந்திக்கலாம். பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா பை அண்ட் டேக் கேர்.